Watch full episodes on Jio Hotstar. ஐயோமா இவங்களாம் எதுக்கு என்ன ஃபாலோ பண்ணிட்டு வராங்க? அது மட்டும் இல்லாம இவங்களாம் யாரு? ஐயோமா ஐயோமா கிட்ட வந்துட்டாங்க. ஐயோமா என்ன இழுத்துட்டாங்களே. ஐயோ 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 ஐயோமா என்ன பிடிச்சி காத்துங்க. இதுக்கு மேல தப்பிக்க முடியாது மிஸ்டர் சிங்கம். என்னடா இது பேர்ல பறக்க விடுறாங்க. யாரு அவனுக்கு இப்படி ஒன்று அடிச்சுட்டானுங்களே. ஹலோ இன்ஸ்பெக்டர் சிங்கம், ஐ ஆம் ஜாக்சன். இன்னைக்கு ஈவினிங் சரியா 6 மணிக்கு என்னோட பாஸ் ஒரு கான்டினென்ட்டை பிளாஸ்ட் பண்ண போறாரு. அது சம்பந்தமான விஷயம் எல்லாமே உனக்கு தெரியும். மரியாதையை எங்க கூட வந்துடு. இந்த சிங்கத்துக்கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷனை கறக்கிறது அவ்வளவு சுலபம் கிடையாது. அதாவது இம்பாசிபிள். சீக்கிரம் போங்க, போய் அட்டாக் பண்ணுங்க. இப்ப என்ன பண்றது? நோ, எதுவும் வேண்டாம். இல்ல இது கேட்கத்தான் வருது. போய் பிடிங்க. ஐயோமா யாராவது காப்பாத்துங்க. எப்படி என் உடம்புல இவ்வளவு முள்ளு குத்துச்சுன்னு யாராவது சொல்லுங்க. கொஞ்சம் கீழே பாருங்க. நீங்களும் போய் என்ஜாய் பண்ணுங்க. என்ஜாய். இன்ஸ்பெக்டர், இப்ப நான் யாருங்கிறத காட்டுறேன். ஏய் ஜாக்சன், டைம் ப்ளீஸ். முதல்ல உடம்புல இருந்து நான் முள்ளை எடுத்துக்கிறேன். ஓகே, 30 செகண்ட்ஸ் கொடுக்கறேன். ஐயோ பா, எவராவது வாங்க கொஞ்சம் என்ன காப்பாத்துங்க. கண்ட இடத்துல முள்ளு கூத்துறதுனால கண்ணு கூட சரியா தெரிய மாட்டேங்குது. அப்பா கொஞ்சம் இந்த முள்ளை எடுத்து விடு. ஐயோ பா, நல்ல பொறுமையானே. போத்து 10 நண்பர்களே, என்ன பாக்குறீங்க? எல்லாரையும் பிடிங்க. வாங்க. அட்டாக். ஆடா குள்ளலாரிய மாதிரி ஒன்னால இருக்க முடியலையே. என்ன பண்ணி அடி அடி சாக்ஸ் டேட்டூவா? இந்த பண்ணிக்கோ. போலீஸ் மேலேயே கை வைக்கிறியா? ஐயோ மறுபடியும் அடிக்கிறியா நீ? நண்பர்களே, எல்லாரும் சேர்ந்து தாக்குவோம். ரொம்பதான் அடிக்கிறீங்க. இப்ப கவனிங்க. இவன் கொஞ்சம் கவனிங்க. இவன் அடியும் வாங்கிக்கிறா, குடிக்கிறதுக்கு கூல் ட்ரிங்கும் அனுப்பி விடுறாண்டா.
மோட்டோ இது கூல் ட்ரிங்க் கிடையாது, இது ஸ்மோக் பாம். எல்லாரும் வாங்க, ஓடி போயிடலாம். நல்லதாச்சு, தப்பிச்சு போயிட்டானுங்க. இல்லைன்னா நம்ம கிட்ட தப்பிச்சிருக்கவே மாட்டானுங்க. மோட்டு பத்துலு அச்சோ, சிங்கம் சார், மிஸ்டர் மோட்டு பத்துலு, தேங்க்யூ வெரி மச். இனிமே இந்த ரவுடிங்க எந்த குவான்டினேட்டையும் பிளாஸ்ட் பண்றத பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டாங்க. நீங்க ஏதாவது ஹோட்டலுக்கு போயிட்டு பீஸா பர்கர் சாப்பிடுங்க. நானும் என் வீட்டுக்கு போயிட்டு என் மம்மி பண்ணி கொடுத்த பாஸ்தாவை சும்மா வயிறு ஃபுல்லா கட்ட போறேன். ஆனா சிங்கம் சார் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. பாய் மோட்டு பத்துலு. சிங்கம் சார் லிஃப்ட் கொடுக்காம இங்க இருந்து போயிட்டாரு. மிஸ்டர் மோட்டோ பத்லுவா. மோட்டோ, சிங்கம் சார் எதுக்காக இப்படி எல்லாம் பிஹேவ் பண்றாரு? சரிப்பா, நம்ம நேரா அவருடைய வீட்டுக்கு போயிட்டு அவரை பத்தி விசாரிக்கலாம். அச்சோ, இவ்வளவு தூரமா நம்ம நடந்து போகணும். சிங்கம் சார், நீங்க எங்களாக தனியா விட்டுட்டு வந்துட்டீங்களே. ஆனா எங்க இருக்காரு எங்களுடைய அன்பான சிங்கம் சார்? மோட்டு பத்லு, நீங்க வந்தது ரொம்ப நல்லதா போச்சு. சிங்கம் வந்திருந்தான். அவன் ரொம்பவே வித்தியாசமா பிஹேவ் பண்ணிட்டு இருந்தான், உங்களுக்கு தெரியுமா? அவன் வழக்கத்துக்கு மாற இந்த மாதிரி தான் பண்றான். நீங்க எல்லா விஷயத்தையும் முதல்ல இருந்து என்கிட்ட சொல்லுங்க. நான் அவனுக்கு ரொம்பவே அன்பா இட்லி சாம்பார்லாம் பண்ணி வச்சிருந்தேன். ஹாய் மாம், எனக்கு ரொம்ப பசிக்குது. இட்லியா? எனக்கு பாஸ்தா பண்ணி கொடுங்க. என்னது, நீ பாஸ்தா சாப்பிடுவியா? பின்ன என்ன, சில நேரங்கள்ல டிஃப்ரெண்டா சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இங்க பாரு, அது உன் ரூம் இல்ல, என்னோட ரூம். ஓஹோ, சாரி மம்மி. அச்சச்சோ, இவன் ஏன் வித்தியாசமா பிஹேவ் பண்றான்? அந்த ஃபைல் எங்க இருக்கு? கண்டிப்பா எங்கேயாவது தான் இருந்தாகணும். இதுலயும் ஃபைல காணும், இங்கேயும் இல்ல. அம்மா, இந்த ஃபைல் என்ன ஒரு கிறுக்கு பைய மாதிரி சுத்த விட்டுடுச்சு. இவனுக்கு என்னதான் ஆச்சு? சரி, இங்க தேடி பார்க்கலாம். ஐயோ அம்மா, அதான் புது ட்ரெஸ். என்ன இது? எங்க போய் தேடுறது? நீ என்னத்த பாத்தேடுற? அது வந்து பாப், என்னோட ஃபைல் ஒன்று இங்கே இருந்தது. அதுல ப்ராஜெக்ட் எக்ஸ் எழுதப்பட்டிருக்கும். நீங்க அதை கொஞ்சம் பாத்தீங்களா? அந்த ஐபேட நீ தான் சீக்ரெட் சேஃப்ல எடுத்து வச்ச. அது அவ்வளவு சீக்கிரம் மறந்துட்டியே. சீக்ரெட் சேஃபா? இப்ப இந்த வீட்ல அதை எங்க போய் தேடுறது? ஓஹோ, எனக்கு கொஞ்சம் வேற ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நீங்க கொஞ்சம் அதை என்கிட்ட எடுத்து கொடுத்துருங்க. வேண்டாம், அப்படி இருக்காதீங்க. வேண்டாம், ட்ரெஸ், புது ட்ரெஸ் வேண்டாம். அம்மா சொல்றத கேளுங்க. அம்மா, நான் காலையிலே குளிச்சுட்டேனே, இப்ப எதுக்கு இன்னைக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க? இப்ப நீ சீக்ரெட் சேஃபையும் மறந்துட்டியா? ஓஹோ, ஆமா. மாம் வேலை பிரஷர் மண்டியில ரொம்ப நிறையவே ஏறிடுச்சு. அதனால தான் நான் எல்லாத்தையும் மறந்து போறேன். ஆனா தேங்க்யூ மாம், நான் கிளம்புறேன். ரொம்ப அர்ஜென்ட். ஐயா, என்ன அம்மானு கூப்பிடாம மாம்னு கூப்பிட்டான். இப்ப அவனோட போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்கு. எங்க கூட இருக்கும்போது கூட அவர் ரொம்ப விசித்திரமா தான் பிஹேவ் பண்ணாரு. அது மட்டும் இல்ல, அவர் எங்களை மிஸ்டர் மோட்டோ பத்லு அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டாரு. தேவையில்லாம எங்களை பீஸா பர்கர் வேற சாப்பிட சொன்னாரு. எதுக்காக சந்தேகம் வந்ததுன்னா, நாங்க எப்பவுமே சமோசா மட்டும் தான் சாப்பிடுவோம். அவருடைய பேசுற விதமே ரொம்ப விசித்திரமா இருந்தது. என்ன? அம்மா, எனக்கு ஒரு சின்ன டவுட் வருது. சிங்கம் சார் ஏதோ பெரிய ஆபத்துல மாட்டி தவிக்கிறாரு. மோட்டு பத்லு, ஃபைண்ட் மை சிங்கம். நான் உங்ககிட்ட ப்ராஜெக்ட் எக்ஸோட கேஸ குடுக்குறேன். என்னது ப்ராஜெக்ட் எக்ஸோட கேஸா? பத்துலு, இன்னைக்கு நமக்கு கேஸ் கிடைச்சிருச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. எஸ் மோட்டோ, ஏன்னா துப்பறிவது எங்களுக்கு ப்ரொஃபஷன் மட்டும் கிடையாது, அது எங்க அது எங்களுடைய passion கூட. passion. அந்த டூப்ளிகேட் சிங்கமை என் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துங்க. நான் அவனை அடின்னு அடிப்பேன். இந்த மாதிரி அடிப்பேன். அடிய மறக்கவே மாட்டான். அடிக்கிறீங்க. ஐயோ, என்ன இந்த பொண்ணு இப்படி போட்டு அடிக்குது?
ஐயோபா போதும் விட்டுருங்க. என்னை எவ்வளவுதான் அனுப்பிங்க. சாரி மிஸ்டர் ஃபாக்ஸ், இவன் ப்ராஜெக்ட் எக்ஸோட லொகேஷனை பத்தி எதுவும் சொல்ல மாட்டேங்கிறான். டோன்ட் வரி ஜாக்சன், இவன் ஒரு நேர்மையான இன்ஸ்பெக்டர். இவன் எதையுமே அவன் வாயால சொல்ல மாட்டான். ஐயோபா இது எப்படி பாசிபிள் ஆச்சு? இவன் என்னடா எந்த மாதிரியே இருக்கா? நீ என்ன பொருட்காட்சியில சின்ன வயசுல தொலைஞ்சு போன என்னோட ரெட்டு பேரையே என்ன அம்மா என்கிட்ட இதை பத்தில சொல்லவே இல்லையே. ஆஹா, எனக்கு ஒரு தம்பி இருக்காதா? அம்மா என் பேரு தான் மிஸ்டர் ஃபாக்ஸ். நான் குள்ளநடியை விட ரொம்ப தந்திரக்காரன். உனக்கு ஒரு தெரியுமா, நான் மோட்டு பத்துல முன்னாடியே ரொம்ப அற்புதமா பிரமாதமா நடிச்சிட்டு தான் இங்க வந்து சேர்ந்திருக்கேன். உன்னையும் உன்னுடைய ஃப்ரெண்டையும் நான் ஸ்மோக் பாம்ல அப்படியே மாட்ட விட்டுட்டு ஓடிட்டேன். நான் உன்னை கிட்னாப் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா உன்னோட இடத்துக்கு நான் போயிட்டேன். அது ரொம்பவே ஈஸியான வேலையா இருந்தது. உன்னோட நண்பர்களாலையும் என்னை கண்டுபிடிக்க முடியல. உன்னோட அம்மாவாலையும் என்னை கண்டுபிடிக்க முடியல. ஏதோ பத்தியா ஐபேட், இதுல ப்ராஜெக்ட் எக்ஸ் உடைய எல்லா டீடைல்ஸும் இருக்கு. ஓ வீட்டுல இருந்து நான் இதை கொண்டு வந்துட்டேன். நீ ஒருவேளை எங்க அம்மாவை ஏமாத்தி இந்த பேடை என்கிட்ட இருந்து கொண்டு வந்திருக்க. ஆனா ப்ராஜெக்ட் எக்ஸ் உடைய லொகேஷனுடைய இன்ஃபர்மேஷன் இந்த ஐபேட்ல கூட கிடையாது. அப்படியா? I am Fox, Mr. Fox. அதான் நான் சொன்னேன்ல, நான் குள்ள நரியை விட ரொம்ப தந்திரக்காரன். ப்ராஜெக்ட் எக்ஸோட லொகேஷன் அந்த கோஸ்ட் வேலில எங்கேயோ தான் இருக்கு. அங்கதானே உன்னை நான் பிடிச்சேன். ஈவினிங் குள்ள தேடி கண்டுபிடிச்சிருவேன். கோஸ்ட் வேலி ரொம்ப பெரிய வேலியாக்கும். ஈவினிங் 6 மணிக்குள்ள அந்த லொகேஷனை நம்ம தேடி கண்டுபிடிக்க முடியாது. உன்னுடைய மிஷன் ஒருபோதும் சக்சஸே ஆகாது. நாம இந்த மாதிரி தாடியை மீசையை வச்சுக்கிறதுனால பாக்குற எல்லாரும் நம்மள சுப்பிரமணிய முருகன் நினைச்சுக்க போறானுங்கடா. நம்ம தேடி வந்த ஆளுங்க கையில ஃபாக்ஸோட சிம்பிள் வேற இருக்குடா. கமான், எல்லாரோட கையை புடிச்சு பாத்துருவோம் இன்னைக்கு. ஆமா மட்டும் ஈவினிங் 6 ஆகிறதுக்கு இன்னும் 4 மணி நேரம் மட்டும் தான் இருக்கு. போலாம், அந்த ரவுடிகளை போய் தேடி பார்க்கலாம். சரி வா போலாம். பிரதர், கொஞ்சம் உங்க கைய காட்டுறீங்களா? என்னோட காஃபி, என் ஷர்ட் எங்க போயிட்டா? நான தப்பிக்க முடியாது. புடிங்க விட. Excuse me. கிடைக்கல. நியூஸ் பேப்பரை கிழிச்சிட்டியா? Sorry. பத்தலோ. Sorry. ஏய், என்னோட சூட்கேஸ். காப்பாத்துங்க. நீங்க தள்ளுங்க. புடவே மாட்டேன். என்ன பண்ற பாரு. ஏய், ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். கொஞ்சமா ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிறேன். என்ன கன்றாவியான ஃபிளேவர். நீங்க இதை போய் சாப்பிடுங்க. ஐஸ்கிரீம். என் பையன்கிட்ட ஐஸ்கிரீமை குடிங்கிட்டியா? உனக்கு என்ன பண்றது மட்டும் பாரு. விடாதீங்க. வேகமா ஓடு. அவங்க நம்மள ஃபாலோ பண்ணிக்கிட்டே வராங்க. தப்பிச்சிட்டோம். சாரி, நீங்க நல்லா இருக்கீங்களா? ஆஹா, பரவாயில்ல, நான் நல்லா தான் இருக்கேன். ஓகே ஓகே, கொஞ்சம் நில்லு. கண்டுபிடிச்சிட்டேன்.
ஏய், தள்ளு. மோட்டோ பத்துலு இவன் அதே கேங்க சேர்ந்தவன் தான் நினைக்கிறேன். என்ன பெருசா என்ன பிடிக்க வந்துட்டீங்களா? வாங்க வாங்க, முடிஞ்சா என்ன பிடிச்சு காட்டுங்க. வாங்க வாங்க. எங்கடா போடா? அது அங்க இருக்கா? பாய் பாய். மோட்டோ சீக்கிரமா நம்ம அவங்கள ஃபாலோ பண்ணலாம். போலாம். ரெடி ஆயிடு. விட மாட்டோம். எஸ் Yes. மடிச்சிருக்க. போய் வேற வாங்கிக்கலாம் போடா. சீக்கிரம் வாங்க. இவ்வளவு சீக்கிரத்துல எங்க மறைஞ்சு போனானோ? சிங்கம் சார். சிங்கம் சார், கவலைப்படாதீங்க, நாங்க இப்ப உங்களை விடுதலை செய்யறோம். ஓபன் ஆயிடு, திறந்துடு. என்னால எதையுமே பண்ண முடியலையே. சரி, இதை நாம அப்புறமா பாத்துக்கலாம். அதுதான் மோட்டு பத்துலோ, அவங்க என்ன ரொம்பவே போட்டு அடிச்சாங்க. ஆமா மோட்டோ, இவர் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காரு? சிங்கம் சார், வாய்க்குள்ள பூடாக்கல்ல போட்ட மாதிரி ஏன் குழந்தை பேசிட்டு இருக்கீங்க? ஆனா மோட்டு பத்துலோ, அவங்க ஏக்கிட்ட இருந்து ப்ராஜெக்ட் எக்ஸ் உடைய இன்ஃபர்மேஷனை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டாங்க. பிடிக்க போறாங்க. இப்பவாவது உங்களுக்கு கொஞ்சம் புரியுதா? என்ன இங்கிலீஷ் தப்பு தப்பா எழுதுறீங்க? உங்களுக்கு எவன் இன்ஸ்பெக்டர் வேலையை கொடுத்தா? முதல்ல ஏபிசி தான் சார் வரும். நீங்க ஃபாக்ஸ் நடப்புல கையை தாண்டி எக்ஸ் போட்டுக்கிறீங்க. பத்துலு, நம்ம சிங்கம் சாருக்கு இங்கிலீஷே தெரியலடா, சும்மா ஒட்டுடா இவரு. வெல்கம் மோட்டு பத்லு, வெல்கம். நீங்க ஒண்ணும் இங்க வரல, உங்களை கூட்டிட்டு வந்திருக்கோம். என் பேரு மிஸ்டர் ஃபாக்ஸ். நான் குள்ளநரியை விட ரொம்ப தந்திரக்காரன். நான் விரும்பவே இல்லை. அதாவது இன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்கு நான் செய்ய போற காரியத்தை நீங்க கெடுக்க கூடாதுன்னு தான் நான் விரும்பினேன். மிஸ்டர் ஃபாக்ஸ், இவ்வளோ பெரிய கான்டினென்ட்டை நீங்க எப்படி பிளாஸ்ட் பண்ண முடியும்னு சொல்றீங்களா? நானே சொல்றேன். நோ நோ, நான் சொல்ல மாட்டேன். டைரக்டா நேர்லயே காட்டிடுறேன். அத உங்க கண்ணாலேயே பாருங்களேன். இது என்ன விசித்திரமா இருக்கு? கான்டினென்ட்டை பிளாஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மொத்த உலகமும் என்ன பார்த்து நடுங்கும். அதோட நான் என்ன சொல்றேனோ அதைத்தான் செய்வாங்க. இந்த மொத்த உலகமும் என் கைப்பிடியில தான் இருக்கும். என்னது? ஐயோமா, இவ்வளோ டேஞ்சரான ஒரு பிளானா? மிஸ்டர் ஃபாக்ஸ், நீ என்னடா நினைச்ச? தீபாவளி முடிஞ்சு 1 வாரம் ஆகுது, இன்னும் கண்ணை வச்சு விளையாடிட்டு இருக்கீங்க. என்னடா பெரிய கட்டு வேலை செய்யலையா? ரோட்டா பாஸ் போட்டு சின்ன கட்டை எடுத்துட்டு அப்போ யாரா இந்த காட்டு பையன் கரண்ட் ஷாக்கெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க? ஏப்பா நாரி, கொஞ்சம் அந்த எலக்ட்ரிக் கட்டை ஓரமா வைக்க சொல்றியா? கண்ணை கீழே போட்டு என்கிட்ட சிங்கிள்ஸ் வாடா, உனக்கு ஸ்மாக் போட்டு மொத்தமாட்டே உடைக்கிறேன். கண்ணை எடுக்கணுமா? ஆனா எதுக்கு? நான் ஒரு வில்லன், நான் ஒண்ணு ஹீரோ கிடையாது. சிங்கத்துக்கிட்ட இருந்து இவங்களை விலக்கியே வைங்க. வேற ஒரு லாக்அப்ல இவங்களை கைது பண்ணுங்க. ஏய், வா, என் கூட வா. ஏய், கைய மேல தூக்கு. என்னடா நீங்க இப்படி எல்லாம் கிச்சு கிச்சு போட்டா கூடாது. என்ன சமையலா பண்றாங்க? எதை கொண்டு வந்திருக்க? ஏய், என்னெல்லாம் கொண்டு வந்திருக்க? ஒரு நிமிஷம், நானே உனக்கு ஹெல்ப் பண்றேன். ஆஹா, இவ்வளவு பெரிய வெப்பனா, ஒரு பெரிய கோடோனிய வச்சிருக்க. இது தீரவே மாட்டேங்குது. சரி, சீக்கிரமா போய் எல்லா பொருளையும் எடுத்து வெளியே வச்சிடு. இதுதான் கடைசி. இவ்வளவுதான் இருந்தது. சத்தியமா இவ்வளவுதான் இருந்தது. சரி, இந்த கோட்டை கழட்டிடு. உள்ள போங்க.
எதுவும் பண்ணாம உள்ளேயே இருப்பேன். என்ன அநியாயம் இது? எல்லாத்தையுமே நீங்களே கழட்டி எடுத்துக்கிட்டீங்க. உங்க கையில இருக்கிற ஹேட்டையாவது கொடுங்களேன். அதை போட்டதுக்கு அப்புறம் தான் நாங்க டிடெக்டிவாவே உணர்றோம். டேய் பத்லு, நம்ம கிட்ட Dress கூட கிடையாது. ஆனா நீ என்னடா ஹேட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிய? மோட்டோவும் திருவாயை கொஞ்சம் மூடு. இந்தா ரொம்ப தேங்க்ஸ் சாமி. பத்லு, இப்ப நாம எப்படிடா வெளிய போறது? நான் அந்த ஹேட்டுக்குள்ள மெல்டிங் கட்டரை வச்சு எடுத்துட்டு வந்திருக்கேனே. இப்ப வாங்கடா. சிங்கம் அசந்த நேரம் பார்த்து முடிய பூச்சி எடுக்கிறியா? அவங்கள பிடிங்க. பாத்தீங்களா, நான் உங்க மடியிலேயே வந்து படுத்துட்டேன். இந்த அடடா, இவங்க பேட்டை கழட்டிட்டா. இதை சேர்த்துங்க. அம்மா, எவ்வளோ அனுப்பிங்க? என்னோட பேட்டு. மோட்டோ சீக்கிரமா வந்துரு. இந்த ஸ்டாச்சு இங்கே எப்படி வந்தது? இந்தாடா, மறுபடி. வாங்க. மோட்டு பத்துலோ சீக்கிரமா ஓபன் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க கண்டிப்பா வருவீங்க, எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். சிங்கம் சார், சத்தம் போடக்கூடாது. மோட்டோ கொஞ்சம் நைஸா இங்க இருந்து கிளம்பிடலாம். சிங்கம் சார், ஈவினிங் 6 மணி ஆகிறதுக்கு இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்கு. சரி வாங்க, நம்ம ப்ராஜெக்ட் எக்ஸ் உடைய லொகேஷனுக்கு போயிட்டு ப்ரொடெக்ஷன் லெவல அதிகமாக்கிடலாம். வாங்க. ப்ராஜெக்ட் எக்ஸ் உடைய லொகேஷன் அந்த வேலையில எங்கேயோ தான் இருக்கு. என் கண்ணை கட்டித்தான் அந்த லொகேஷனுக்கே என்ன கூட்டிட்டு போனாங்க. ஏன்னா அப்போதானே என்னால அந்த லொகேஷனை தேடி கண்டுபிடிக்க முடியாது. என்னது, உங்களுக்கு அந்த லொகேஷன் தெரியாதா? தெரியாது. ஏன்னா என்னுடைய வேலை வந்து ஐயோ அம்மா அம்மா அம்மா, என்னடா இது எப்படி சுத்த விடுது? என்ன இப்படி ஆயிட்டாரு? எழுந்திருங்க சிங்கம் சார், மெதுவா. நீங்க என்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே, என்னது? அந்த லொகேஷனுக்கு போயிட்டு செக்யூரிட்டி கொடுக்க வேண்டியது மட்டும்தான் என்னுடைய வேலையா இருந்துச்சு. அதனால லொகேஷன் போனதுக்கு அப்புறம் தான் அவங்க என்னுடைய கண்ணையை திறந்து விட்டாங்க. அப்புறம் காற்றுல தொலைவா கொண்டு போயிட்டு தான் என் கண்ணுல இருந்து அவங்க கத்திய அவுப்பாங்க. அம்மா, இந்த நேரத்துல யாரு? கண்டிப்பா அவங்க தான் நம்மள தேடி இங்க வந்திருக்கணும். ஆஹா, இது என்னப்பா புது தலைவலியா இருக்கு? ஹலோ இன்ஸ்பெக்டர் சிங்கம், உங்க கிட்னாப்பிங்க பத்தி ஹெட் குவார்டர்ஸ்க்கு தெரிஞ்சது. அவங்க கவலையா இருக்காங்க. சோ பாதுகாப்புக்காக எங்களை அனுப்பி வச்சிருக்காங்க. ஓ, தேங்க்யூ வெரி மச். எனக்கு இப்போ கண்டிப்பா செக்யூரிட்டி தேவையா தான் இருக்கு. அந்த ப்ராஜெக்ட் எக்ஸ் உடைய லொகேஷன் இருக்கே, அது கண்டிப்பா அந்த வேலைக்குள்ள தான் இருக்கணும். நம்ம அந்த வேலைக்கு போயிட்டு அதை கண்டிப்பா கண்டுபிடிச்சே ஆகணும். ஆனா அந்த வேலை இருக்கே, அது ரொம்பவே பெருசு. அங்க போயிட்டு நாம அதை எப்படி தான் தேடுறது? நான் தான் இருக்கேன்ல. Yes. இப்போ இந்த கேஜெட்டிக் ஃப்ளை நமக்கு சரியான வழியை காட்டும். ஆமா, இது எந்த மாதிரியான இடம்? அத வாங்க, நாம போய் பார்க்கலாம். போய் பார்த்தா நாம ஏதாவது கண்டுபிடிக்கிறதுக்கு. ஐயோ, என்னடா இது? படத்துக்கு போறது. என்ன பத்துலு பாத்துக்கிட்டு இருக்க? வா, ஃபாலோ பண்ணலாம். சிங்கம் சார், இந்த இடம் பார்க்கறதுக்கே ரொம்ப சஸ்பீஷியஸா இருக்கே. சரி வாங்க, நாம இங்க தேடி பார்க்கலாம். கண்டிப்பா நமக்கு இங்க தான் ஏதாவது ஒரு குழு கிடைக்கும். எல்லாரும் கவனமா இங்க இருந்து செக் பண்ணுங்க. இது என்னது?
அப்பா எதுக்கு இப்படி வந்து அடிக்கிறது தெரியலையே. பயங்கர பண்ணியாக இருந்தது. ப்ளீஸ் வாட்ஸ் மோர். ஒன்ஸ் மோர்லாம் கிடையாதுடா, இனிமே நோ மோர் தான். எங்க இருக்கு? ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கணும். என்னது இது? விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டேன். மோட்டோ சிங்கம் சார், இந்த வேனை கொஞ்சம் கவனிச்சிங்களா? ஐயோ வேண்டாம் பத்துலு, நாம வண்டியில போக கூடாது. நாம நடந்துதான் போய் தேடியே ஆகணும். ஆனா இந்த காயிலாங்கல்ல போட்டா கூட எவ்வளவு ₹1 கூட தர மாட்டாருங்கடா பத்துலு. ஆனா இது வந்து பழைய வேன். பழைய வேனா இருந்தா சீட்ல தோசை எல்லாம் இருந்திருக்கணும்ல. ஆனா சீட்டை கவனிங்க, நல்லா கிளீனா இருக்கு. அப்படின்னா யாரும் இந்த சீட்ல உட்கார்ந்துருக்காங்க. ஸ்டேரிங்ல கூட தூசி இருந்திருக்கணும். ஆனா அதையும் பாத்தியா நல்லா கிளீனாவே வச்சிருக்காங்க. எஸ் பத்துலு, அப்படின்னா இந்த வேனை எவ்வளோ யூஸ் பண்றான்னு கண்டிப்பா நல்லா தெரியுது. ஓகே, நாம இந்த வேனுக்குள்ள உட்காந்து கவனிக்கலாம். கண்டிப்பா நமக்கு ஏதாவது க்ளூ கிடைச்சே ஆகும். இந்த க்ளூ நமக்கு எங்க கிடைக்கும்? கமாண்டோஸ், மூளை முடுக்கெல்லாம் நல்லா தேடுங்க. கண்டிப்பா நமக்கு ஏதாவது தடயம் கிடைக்கும். அட, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? அடடா, என்னடா இது? நீங்க 2 பேரும் சாரி பிரிச்செடுத்துக்கங்க. ஐயோப்பா மோட்டோ, எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்க? ப்ளீஸ் மேல இருந்து கீழே இறங்கு. வேண்டாம், கண்டுபிடிக்காத. விட்டுடு, விட்டுடு. மாப்பிள சாச்சு போட்டானா? ஐயோப்பா, ஐயோ. கண்டிப்பா இது இந்த வேனுடைய சாவியத்தான் இருக்கணும். எஸ். இப்போ இங்க என்ன நடக்குது? யாராவது காப்பாத்துங்க. ஏப்பா, நாம எங்க வந்து மாட்டிக்கிட்டோம் பத்துலு? ஒருவேளை இதுதான் ப்ராஜெக்ட் எக்ஸ் உடைய லொகேஷனா இருக்குமோ? இது யாரு? இன்ஸ்பெக்டர் சிங்கம். ஹலோ இன்ஸ்பெக்டர் சிங்கம், how are you? என்ன திடீர்னு இந்த பக்கம்? ஒரு போன் இல்ல, மெசேஜ் இல்ல, என்ன? ஒரு சில ரவுடிகள் என்னுடைய போனை பறிச்சிட்டு போயிட்டாங்க. சொல்ல போனா உங்களுடைய எண்ணம் இருக்கு. ஆக 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 இன்டீரியர்லாம் சும்மா நீங்க அற்புதமா பண்ணி வச்சிருக்கீங்க. அது கொஞ்சம் இதை கவனிங்க. இங்க இருக்கிற ஸ்டாச்சூஸ், பெயிண்டிங் எல்லாம் ரொம்ப 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 அற்புதமா இருக்கு. ஆனா என்ன மிஸ்டர் சிங்கம், எப்பவுமே நீங்க வந்து பாக்குறீங்க, ஆனா புதுசா பாக்குற மாதிரி சொல்றீங்க. சிங்கம் சார் ஏன் இப்படி எல்லாம் பிஹேவ் பண்றாரு? ஆமா, இந்த 2 ஜீவன்கள் யாரு? இவங்க 2 பேரு தான் மோட்டு பத்துலு, புர்புரி நகரத்துடைய ஸ்டார் டிடெக்டிவ்ஸ். மத்தவங்க எல்லாம் என்னுடைய ப்ரொடெக்ஷனுக்காக ஹெட் குவார்டர்ஸ் கமாண்டோஸ் எல்லாம் அனுப்பி வச்சிருக்காங்க. ஓ குட் குட். ஹலோ மோட்டு பத்லு, நைஸ் டு மீட் யூ. ஐ அம் சயின்டிஸ்ட் அட்டாரியா. நான் தான் இந்த லேபை டிசைன் பண்ணிருக்கேன். ஹலோ சார். மோட்டு பத்துலு, நீங்க வெளியே போய் நில்லுங்க. ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா எங்களுக்கு சிக்னல் கொடுங்க. சிங்கம் சார், நாங்க ஈவினிங் 6 மணி வரைக்கும் உங்களுடைய பக்கத்திலேயே தான் இருப்போம். அவங்க திரும்ப வந்துட்டாங்கன்னா உங்களுக்கு உதவி தேவையா இருக்கும்ல? ஓகே ஓகே ஓகே. ஆனா உங்களால உள்ளெல்லாம் வர முடியாது. உள்ள நானும் மிஸ்டர் ஆச்சாரியா மட்டும் தான் போவோம். ஆனா வாங்க சார். ஐ ஸ்கேனிங் முடிஞ்சது. ஓகே, ரெடி டு கோ. லெட்ஸ் கோ மிஸ்டர் சிங்கம். எஸ் எஸ், வாங்க. இங்க என்னவோ தப்பு நடக்குது. ஆனா என்ன நடக்குதுன்னு மட்டும்தான் புரியல. எஸ் என்னாச்சு பத்துலு? மோட்டோ, அவன் ஒரு டூப்ளிகேட் சிங்கம். அவனை நம்ம தடுத்தாக்கணும். ஒரு சிங்கம் மட்டும் இல்ல, நாங்களும் டூப்ளிகேட்ஸ் தான். என்னது? இது அதே ரவுடிங்க தான். இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் நம்மளுடைய சிங்கம் சார் அட்டாக் பண்ணிருக்காங்க. இவங்கள புடிங்க. எங்களுக்கு ஷாக் கொடுக்குறீங்க, இப்ப உங்களுக்கு நாங்க ஷாக் கொடுக்கிறோம்.
மோட்டோ ஜம்ப். மிஸ்டர் ஆச்சாரியா, மிஸ்டர் ஆச்சாரியா, இவன் டூப்ளிகேட் சிங்கம் சார். ஆஹா, எனக்கு தெரியும். நான் கேட்ட திறந்த உடனே இவன் என்ன அட்டாக் பண்றதுக்கு ட்ரை பண்ணா. நானும் இவன் மேல கராத்தே தாக்குதல் நடத்தி படுக்க வச்சிட்டேன். காலேஜ் டேஸ்ல கத்துக்கிட்ட கும்ஃபு இப்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நீங்க சயின்டிஸ்டா இல்ல கும்ஃபு மாஸ்டரா இப்படி பறக்க விடுறீங்களே ஆச்சாரியா? நீங்க இவனை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போங்க. எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. பாய். இதோ இருக்கு ரூபிக்ஸ் கியூப். இப்ப இதோட உதவியால நான் மிசைலோட பாஸ்வேர்டை ஜெனரேட் பண்ணி மொத்த கான்டினென்ட்டையும் பிளாஸ்ட் பண்ணிட முடியும். ஆனா இத தூக்குறது ஒண்ணும் அவ்வளவு ஈஸியான வேலை இல்ல. கண்டிப்பா ஏதாவது ட்ராப் பண்ணி வச்சிருப்பாங்க. நான் முதல்ல அந்த ட்ராப்பை தான் தேடியே ஆகணும். மோட்டோ இவன் டூப்ளிகேட் சிங்கம் தான். ஆனாலும் இவன் மிஸ்டர் ஃபாக்ஸ் கிடையாது. என்னது? அப்படின்னா இவன் யாரு? அதையும் இப்ப நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சயின்டிஸ்ட் ஆச்சாரியாவா? மிஸ்டர் ஆச்சாரியா, தூங்குனது போதும். நல்லா தூங்குறீங்க, எழுந்துருங்க. எனக்கு என்ன ஆச்சு? நான் எப்படி இன்ஸ்பெக்டரோட ட்ரெஸ்ல இருக்கேன்? ஓஹோ, எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. நான் எப்போ இந்த கடைசி கேட்டை ஓபன் பண்ணனோ அப்பவே இந்த ஹேமர் எடுத்து என் மண்டையிலேயே போட்டுட்டான். அவன் மாஸ்க் அண்ட் டிஸ்கைசஸ்ல நல்ல மாஸ்டர் ஆகியிருக்கான். அவன் உள்ள போயிருக்கான். சீக்கிரம் கதவை திறங்க. இது என்னது? டோரை உள்ள இருந்தவன் லாக் பண்ணி வச்சிருக்கான். இனிமே எதுவும் பண்ண முடியாது. இந்த டோர் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆனது. மிசைலால தாக்குனாலும் இதை உடைக்க முடியாது. டாக்டர் ஆச்சாரியா, நீங்கெல்லாம் அழவே கூடாது. இது என்னது? இதுதான் எங்களுடைய ஸ்பெஷல் பி கேஜெட். டாக்டர் ஆச்சாரியா, டோர் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் சரி, ஒரு நொடியில இது அந்த டோரை ஓபன் பண்ணிடும். எந்த ஒரு ட்ராப்பும் இல்லையா? இவ்வளவு சீக்கிரம் டோரை ஓபன் பண்ணிடுச்சு. இப்ப இந்த ரூபிக்ஸ் கியூபை எடுக்கிறதுல இருந்து என்ன யாராலையும் தடுக்க முடியாது. மிஸ்டர் ஃபாக்ஸ், உன்னுடைய ஆட்டோ இதோட முடிஞ்சு போச்சுடா. டிடெக்டிவ் மோட்டு பத்லு, தள்ளியே இருங்க. யாராவது தடுக்க வந்தீங்கன்னா உயிரோடையே இருக்க மாட்டீங்க. டாக்டர் ஆச்சாரியா, 6 மணி ஆகிறதுக்கு இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. நான் கரெக்டா 6 மணிக்கு மிசைல பிளாஸ்ட் பண்ணிடுவேன். இனிமே உங்களால எதுவுமே பண்ண முடியாது. ஒண்ணும் பண்ண முடியாது. அட, இங்க என்ன நடக்குது? ஓ, இதுதான் ட்ராப்பா? என்ன இப்படி ஆயிட்டு இருக்கு டாக்டர் ஆச்சாரியா? யாராவது எங்களை கீழே இறக்கி விடுங்கள. இதுதான் ஆன்டி கிராவிட்டி ஃபோர்ஸ் ஆக்டிவேஷன். யார் அந்த கோடு கியூபை எடுக்கிறாங்களோ அப்ப இந்த ஆன்டி கிராவிட்டி ஆக்டிவேட் ஆயிடும். அப்புறம் அவங்களால ஈஸியா தப்பிக்கவே முடியாது. இந்த ஐபேட் தான் இன்ஸ்பெக்டர் சிங்கம் கையில இருந்தது. இவங்கிட்ட எப்படி வந்தது? திசையில எப்படி யூஸ் பண்ணணும்னு அதுலதான் போட்டிருக்கோம். முதல்ல அவனை தடுங்க. குயிக் குயிக் குயிக். ஓகே, இப்ப மிசைலோட டோரை நானே ஓபன் பண்ணிடுறேன். பாய் பாய். இப்ப உடனே இந்த ரூபிக்ஸ் கியூபோட கோட சால்வ் பண்ணியே ஆகணும். சால்வ் பண்ணிடுவேன். மோட்டோ, சீக்கிரம் போய் அவனை தடுத்து நிறுத்து. ஃபாக்ஸ், நான் உன்னை விட போறது இல்ல.
சொன்ன உதறான்டா. என்ன மோட்டோ நீ மிஸ்டர் ஃபாக்ஸ் அந்த கியூப ஒழுங்கா என் கையில கொடுத்துடு. அட என்னால இந்த கியூப சால்வ் பண்ணவே முடியலையே. இத என்கிட்ட இருந்து வாங்கி என்ன செய்ய போற? டேய் மொட்டா, கியூப சால்வ் பண்றது எனக்கு மிகப்பெரிய ஆமைடா. ஓகே, நீ சால்வ் பண்ணிட்டா எல்லாத்தையும் நீயே எடுத்துக்கோ. ஓகே. அட மோட்டோ உனக்கு அறிவே கிடையாதா? கொஞ்சம் அடங்கு. இதோ சால்வ் பண்ணிட்டேன்டா. இல்ல இல்ல இது இல்ல. அச்சோ இது இல்ல. அட மோட்டோ மோட்டோ அவனுக்கு கோடு கிடைச்சிரும். எதுவும் பண்ணாத மோட்டோ. உன்னோட ஃப்ரெண்டுக்கு தொல்லை கொடுக்க கூடாது பத்லு. சரி வா, நம்ம ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் விளையாடி டைம் பாஸ் பண்ணிக்கலாம். இப்போ கோல் போட போறேன். இது இரண்டாவது கோல். இன்னொரு கோல். இன்னொன்னு. ஏன்பா நான் ஒரு சயின்டிஸ்ட், நான் ஒன்னும் கோல் கீப்பர் கிடையாது. அப்புறம் இதுதான் என்னுடைய ஃபைனல் கோல். இங்க பாரு, நான் இத சால்வ் பண்ணிட்டேன். எங்க காட்டு. பத்லு சார், உங்க ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அவர் பெரிய புத்திசாலி முட்டாள். நீ டைமை நோட் பண்ணியா? எவ்வளவு செகண்ட்ல நான் இத க்ளோஸ் பண்ண சொல்லு. கண்டிப்பா இது வேர்ல்ட் ரெக்கார்டா தான் இருக்க போகுது. Thank you மோட்டு. Thank you. You are a genius. வேர்ல்ட் ரெக்கார்ட் ஆகுமா ஆகாது எனக்கு தெரியாது. ஆனா வேர்ல்ட் கண்டிப்பா இப்போ டிஸ்ட்ராய் ஆகும். நீ என் கூட சேர்ந்து சீட்டிங் பண்ணிருக்க. மோட்டோ முதல்ல அவனை தடுத்து நிறுத்து. என்ன மோட்டு சார் இப்படி எல்லாம் பண்றீங்க? அதாவது ஆன்டி கிராவிட்டி பவர் தீர்ந்து போச்சுன்னு தெரியுது. இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க கதையை முடிய போகுது. Just 5 minutes. இன்னும் 5 நிமிஷம் தான் பாக்கி இருக்கு. அது வரைக்கும் நம்ம எல்லாரும் கொஞ்சம் அரட்டை அடிக்கலாம். என் பிளான் பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சு. ஆனா உங்க ரெண்டு பேருக்கும் என் மேல எப்படி சந்தேகம் வந்துச்சு? உன் மேல எங்களுக்கு எப்பவோ சந்தேகம் வந்தது. ப்ராஜெக்ட் எக்ஸ் உடைய லொகேஷன் தெரியாதுன்னு சொன்னீங்க, அப்பவே சந்தேகம் வந்தது. ப்ராஜெக்ட் எக்ஸ் உடைய சீக்ரெட் ஃபைல் எங்களுடைய சிங்கம் சார் கிட்ட தான் இருந்தது. அவருக்கு லொகேஷன் தெரியாதுன்னு சொன்னதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய சந்தேகமா இருந்தது. ரெண்டாவது சந்தேகம் எப்ப வந்ததுன்னா, நீ ஏன் ப்ராஜெக்ட் எக்ஸ் உடைய லொகேஷன் ஹாலுக்குள்ள வந்துட்டு அப்படியே ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு ரியாக்ஷனை கொடுத்தியே, அப்பதான் முதல் முறையா பாக்குற மாதிரியே நீ பேசின. சிங்கம் சார் அடிக்கடி இங்க வந்துட்டு போவாருன்னு சொன்னாரு. ஆனா அவர் இந்த மாதிரி எல்லாம் பாராட்ட மாட்டாரு. எங்களுடைய சந்தேகம் எப்ப கன்ஃபார்ம் ஆச்சு தெரியுமா? நீ வந்து டாக்டர் ஆச்சாரியாவுக்கு இன்ஸ்பெக்டருடைய யூனிஃபார்மை போட்டு விட்டுட்ட. ஆனா காலையில போட்டிருந்த ஷூவை எடுக்க மறந்துட்டேடா கண்ணா. அட ஆமா. வெரி இன்டெலிஜென்ட் பட் யூஸே கிடையாது. மிஸ்டர் ஃபாக்ஸ் எப்பவுமே கடைசி ஆட்டத்தை கண்டிப்பா ஜெயிச்சிருவா. ஏன்னா நான் குள்ள நரியை விட ரொம்பவே தாந்திரக்காரன். Launch detection. Target log. போச்சு இல்ல. இதெல்லாம் நான் யோசிச்சு கூட பார்த்ததில்ல. நான் கண்டுபிடிச்ச இந்த வெப்பன் நம்ம நாட்டை அழிக்கிறதுக்கு இன்னைக்கு காரணமா இருக்க போகுது. மோட்டோ குறுக்க இருக்கிற அந்த செவத்தை உடைச்சு தள்ளு. உடைச்சு காட்டுற பாரு. என்னாச்சு? ட்ரை பண்ண உடைக்க பாருங்க. மோட்டோ கமான், நீ தோத்து போக கூடாது. போங்க போங்க.
இவங்க இந்த கிளாஸ் சேவரையும் ரொம்ப ஸ்ட்ராங்கா பண்ணி வச்சிருக்காங்க. மிசைலை யூஸ் பண்ணா கூட உடைக்க முடியாது. இவங்க ரெண்டு பேரும் பெரிய டிடெக்டிவா. ஐடியா மோட்டோ இந்த சமோசாவை சாப்பிட்டுட்டு வேலையை ஆரம்பிச்சிரே. ஜெய் ஹோ அடைவ சும்மா மேல கீழே குதிப்பா, வேற எதுவும் பண்ண மாட்டான். அட இது என்னது? ஓ நோ, இவ்வளவு ஸ்ட்ராங்கான கண்ணாடியை உடைச்சிட்டானே. நண்பர்களே, இவங்களை புடியுங்க. மறுபடியும் உதவ விடுமா? சரி வாங்க. அட ஏன்பா ஏன் பின்னாடி எதுக்கு வர? ஏய் நான் ஒரு சயின்டிஸ்ட். இரு ஒரு நிமிஷம். இந்த என் கைய வலிக்குது. இப்போ இந்த மிசைல உடனே நான் கீழே இறக்க போறேன். என்னது? என் மிசைல கீழே அனுப்ப போறியா? இப்ப கவனி, மேல வந்தாச்சு. மோட்டு, நான் இப்ப யாருன்னு உங்களுக்கு காட்ட போறேன். என்னப்பா பண்றீங்க? என்னையா அடிக்கிறீங்க? நான் உன் பாஸ். உனக்கு கண்ணு தெரியலையா என்ன? இந்த ஆட்டத்துக்கு நான் ஒரு முடிவை கட்ட போறேன். என்னோட கையை விடுங்க. இன்னைக்கு கான்டினென்ட் பிளாஸ்ட் ஆக தான் போகுது. பிளாஸ்ட் ஆகாது. பிளாஸ்ட் ஆகும். பிளாஸ்ட் ஆகாது. ஆகும். இல்ல ஆகும். கார்டினேட் பிளாஸ்ட் ஆகாது. ஆகும். நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வயரை மாத்தி சொல்லிட்டீங்களா? நான் மிசைல் பேசுது. உங்களுக்கு என்ன பைத்தியமா? ஸ்டார்ட் பண்றீங்க, ஸ்டாப் பண்றீங்க. சீக்கிரமா முடிவு பண்ணுங்க. நான் வெடிக்கணுமா இல்ல வேண்டாமான்னு? இல்ல நான் இங்கேயே வெடிச்சிருவேன். ஃபைனல் முடிவாயாச்சு. வெடிச்சே ஆகணும். ஓகே, தேங்க்ஸ். வேண்டாம் வேண்டாம் மிஸ்டர் ஃபாக்ஸ், இந்த மாதிரி பண்ணிடாத. தயவு செஞ்சு இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத. 10 செகண்ட் தான் இருக்கு. அப்புறம் என்னோட மிஷன் வெற்றி அடைஞ்சிடும். மோட்டோ, நாம தான் ஏதாவது பண்ணி ஆகணும். இல்ல, நாங்க எதுவும் பண்ண விட மாட்டோம். மோட்டோ, இப்பதானே ஒரு 15 சமோசாவை சாப்பிட்டேன். ஏதாவது கொஞ்சம் பண்ணி தொலை முடியல. உன்னோட சமோசா பவர்ல எங்க போச்சு மோட்டோ? சரி பத்துலு, சாரி, நான் மறந்தே போயிட்டேன். இப்ப பாரு. Mission failed. Mission failed. என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? எதுக்காக இப்படி பண்ண? நோ 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 நோ, நான் இவ்வளவு நாள் போட்ட பிளான நீங்க மொத்தமா ஃபெயில் ஆக்கிட்டீங்க. இப்ப இவன் மாஸ்க கைட்டு முகத்தை பார்க்கலாம். இவன் யாரு? அதை கண்டுபிடிச்சு இவன் ஜெயிலுக்கு அனுப்பிடலாம். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், என் மாஸ்க கலட்டிடாதீங்க. நான் இப்படியே ஜெயிலுக்கு போய்க்கிறேன். ஐ டிமாண்ட் ரெஸ்பெக்ட். அப்படியா? ஒரு ரெஸ்பெக்ட் வேண்டாம் உனக்கு வேண்டாம் கிழிஞ்சு வேண்டாம், போச்சு ஐ பாரு. சரண்டர். என்னை இப்படியே ஜெயிலுக்கு கூட்டிட்டு போங்க. நான் தான் வரல. என் முகத்தை பார்க்க கூடாது. பத்துலு, இவன் நம்ம பாக்குறதுக்கு கோபிடி மாதிரி இல்ல. ஆனா இவன் மொட்டை கோபிடியா இருக்கானே. அதுக்காகத்தான் மாஸ்க் கலட்டாதீங்கன்னு உங்ககிட்ட சொன்னேனே. கொஞ்ச நேரம் வரைக்கும் நான் பயங்கரமான வில்லனா இருந்தேன். எல்லாரும்
ஆனா இப்போ நான் ஒரே செகண்ட்ல காமெடி பீஸா மாறிட்டேன். போதும் போதும் நிறுத்துங்க. இங்க யார் தான் பாஸ்? ஹலோ. ஒரு முடிவை உன்னால உருப்படி எடுக்க தெரியாதா? ஆனா பண்ணி நீ என்ன குழப்பிட்ட. வா, ஸ்பேஸ்ல ஏதாவது ஒரு பிளானட்டுக்கு உன்னை கூட்டிட்டு போயிட்டு அங்க உன்னை சரி பண்றேன். யாராவது காப்பாத்துங்க. இது கொஞ்சம் கூட நல்லா இல்லை. இது அநியாயம். தேங்க்யூ மோட்டு பத்லு. இது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமான காரியம். ஆனா நீங்க 2 பேரும் இதை சாதிச்சு காட்டிட்டீங்க. நாங்க சாதிச்சு காட்டிட்டோம். ஏன்னா துப்பறிவது எங்களுடைய ப்ரொஃபஷன் மட்டும் கிடையாது. அது எங்களுடைய passion-ம் கூட. The name is சிங்கம். இந்த சிங்கத்தோட குறியிலிருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது impossible. ஏய் மிஸ்டர் ஃபாக்ஸ், எங்க இருக்க? எப்படி இருக்க ஃபாக்ஸ்? மிஸ்டர் ஃபாக்ஸ் மிஸ்டர் மிசைல் கூட்டிட்டு போயிடுச்சு. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.